ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். எப்பவும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. முதலாவது நம்ம தேவனுடைய ராட்சியத்தை தேடும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் கூடுதலாய் தருவார். அப்படிப்பட்ட நாட்களாய் வரும் நாட்கள் மாறட்டும். பணத்தை தேடுகிறதை பார்க்கலும், தங்கத்தை தேடுகிறதை பார்க்கலும், ஆண்டவரை தேடுகிறதை முதன்மையாய் கருதுங்கள். எல்லா விஷயத்திலும், எல்லா காரியத்திற்கும் தேவன் உங்களுக்கு வெற்றியை, பதிலை, ஆசீர்வாதத்தை தருவார். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமென். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது seek your first the kingdom of God. 100 ஆண்டுகளுக்கு முன்பு அர்ஜென்டினா ஜனாதிபதியை பார்க்க அந்த காலத்தில் புகழ்பெற்ற ஒரு அறிஞர், ஒரு ஞானி, ரோஜர் பாப்சன் பார்க்க வந்தார். அவர் எதிர் கேட்டாலும் பதில் சொல்லுவார். ஜனாதிபதி ரோஜரை பார்த்து கேட்டார், நான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சரியாய் பதில் சொல்லுவீங்களா? நான் சரியாய் பதில் சொல்லுகிறேன். அவர் ரொம்ப ஞானமாய் பதில் சொல்லுவார். ரோஜர் பேங்க்ஸை பார்த்து ஜனாதிபதி கேட்கிறார், வட அமெரிக்காவிலும் அல்லது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அங்கேயும் ஆங்கிலேயர்கள் வந்து குடியிருந்தார்கள். சவுத் அமெரிக்கா, அங்கேயும் ஆங்கிலேயர்கள் வந்து குடியேறினார்கள். நான் சவுத் அமெரிக்காவிலே 3 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். பெரு, பனாமா, கொலம்பியா போயிருக்கிறேன். யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவிலே பொருளாதாரத்திலும் எல்லாவற்றும் வளர்ந்தவர்கள். ஆனால் நம்ம நாட்டை போல தான் இருக்கிறார்கள். அந்த நான் பார்த்த தென் அமெரிக்கா நாடெல்லாம் பின்தங்கி இருக்கிறது, இன்னும் இதைவிட மோசமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்போ ஜனாதிபதி அவரை பார்த்து கேட்டார், வெள்ளைக்காரர்கள் 2 இடத்திலும் குடியேறினார்கள், ஏன் வட அமெரிக்கா அவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அசூர வளர்ச்சி, தென் அமெரிக்கா ஏன் வளர்ச்சி அடையவில்லை? இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ரோஜர் பேங்க்ஸ் அழகா சொன்னார், ஏற்கனவே இந்த கேள்வி உங்களுக்குள் உருவாகியிருப்பதனால் உங்களுக்குள்ளும் அந்த பதில் இருக்கிறது, அந்த பதிலை இப்பொழுது சொல்லுங்கள் என்று சொன்னார் ஞானி. அவர் சொன்னார், தென் அமெரிக்காவுக்கு வந்த ஸ்பெயின் மக்கள் தங்கத்தை தேடி வந்தார்கள், பொருளாதாரத்தை தேடி வந்தார்கள். ஆனால் வட அமெரிக்காவுக்கு போன பிதாக்களோ ஆண்டவரை தேடினார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், இவர்கள் கீழ் நோக்கி போய்விட்டார்கள் என்று காரியத்தை சொன்னார். ஒரு வேலையா முதலாவது தேவனை தேடுங்கள், ஒரு கல்வியா முதலாவது தேவனை தேடுங்கள், பொருளாதாரமா முதல்ல தேவனை தேடுங்கள், ஒரு திருமணத்துக்கான காரியங்களை செய்றீங்களா, ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட், முதல்ல தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்க, அவருடைய ஆளுகையை தேடுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கூடுதலாக தருவார். ஹல்லேலூயா. சும்மா வேடிக்கை எல்லாரும் சொல்றதுதான். கடையில் போய் 50 இட்லி வாங்குறோம், ஒரு 10 வடை வாங்குறோம். ஆமாம், அவங்க இட்லி 10 ரூபா, வடை 10 ரூபான்னு போடுவாங்க. ஆனால் சட்னியும் சாம்பாரும் இலவசம், ஃப்ரீ. அப்போ அதுக்கு பைசா போடலையா? இல்லை. அது பெரிய ஹோட்டலில் சைடிஷ் வாங்கினா இருப்பாங்க. மேக்சிமம் ஹோட்டலில் இட்லி வடை வாங்கிட்டா சட்னி சாம்பார் ஃப்ரீ. இட்லியே வாங்காமல், வடையே வாங்காமல் ஒரு வாளியை கொண்டு போய் ஒரு வாளி சாம்பாரும் ஒரு வாளி சட்னியும் தாங்கன்னா கட்டாயம் கிடைக்காது. இதை வாங்கினா அது இலவசம். இது ஒரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டு தான். முதலாவது தேவனுடைய ராட்சியம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகையை தேடுங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் கூடுதலாய் தருவார். அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, அன்பு பிள்ளைகள் தேவனுடைய ராட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை தேட உதவி செய்யும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.